தனுசு ராசினருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். எதனால உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால உங்களுக்கு நல்லது நடக்காம போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. சனியுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது துவங்குறதே பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2026 முதல் டிசம்பர் மாதம் வரைக்குமான காலகட்டம். டிசம்பர் 10, 2026 வரைக்கும். இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக தான் நிற்கிறார். அர்த்தாஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான், கெடுதல்களை தரும் தான், காலதாமதங்களை தரும் தான். ஆனால் ஒரு கெட்டதில் ஒரு நல்லது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ரெட்ரகேட் ஆகும்போது, அதாவது வக்ரம் பெறும் பொழுது கொஞ்சம் வீரியத்தை இழப்பார். உச்சம் பெற்ற குருவின் பார்வையை இந்த காலகட்டத்தில் சனி வாங்குகிறார். ஏன்னா தனுசின் உங்களுடைய வீட்டின் அதிபதியே குரு தான். அப்போ அந்த உச்சம் பெற்ற குரு சனியை பார்வை செய்வதனால உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் கம்மியாயிடுங்க. இவ்வளோ நாள் நடக்கலைனாலும் இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், அது நடக்கும். இந்த ஜூலையிலிருந்து தொடங்கி, ஏன்னா இந்த ஜூலை வரைக்குமே எவ்வளவோ நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும்னு எல்லா சேனல்கள்லையும் நீங்கள் பார்த்துருந்தாலும் நடந்திருக்காது, நிறைய காலதாமதம் ஆகியிருக்கும் தான். ஆனால் இப்போ சனி முழுமையாக தன்னுடைய நிலையை விட்டு மாறி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் அனைத்து பிடிகளையும் அவர் ரிலீவ் பண்ணிடுறார். 4ஆம் வீட்டினுடைய பிடியை டோட்டலாக ரிலீவ் பண்ணிடுறார். எல்லாத்துக்கும் மேலே குருவுடைய சுப பார்வையை வேற அவர் வாங்க போகிறார். அதுவும் எப்படிப்பட்ட குரு? உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குருவினுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக அபரிதமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அனைத்து விஷயங்களும் துரிதமாக நடந்தேறும். எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் போன்ற மிக பிரசித்தி பெற்ற குருஸ்தலமாக கருதக்கூடிய அந்த முருகனை போய் நீங்கள் பார்த்து விட்டு வரும் பொழுது உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது நிகழப்போகுது. நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலையப்படாதீங்க. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இவ்வளோ நாள் எதெல்லாம் செய்து முடிக்க முடியல உங்கள் லைஃப்பில், எதுக்கெல்லாம் நீங்கள் தலையால் தண்ணி குடிச்சிங்க, அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. அது எல்லாமே உடனடியாக துரித கதியில் நடந்தேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். ஸோ இந்த ஒரு ஜூலை மாதம் தொடங்கி டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா கூட, அதே டிசம்பர் மாதம் ஒரு பக்கம் ராகு கேது பயிற்சியுமே நடக்கும். அதுவும் ராகுவெல்லாம் 2ஆம் வீட்டில் நின்று உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரப்போகிறார். கேது 8ஆம் வீட்டுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மறைவு ஸ்தானத்தில் ஒரு சர்ப்ப கிரகம் போகிறதுங்கிறதெல்லாம் நல்லது. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நன்மையான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராக போகிறீங்க. அதனால் நீங்கள் வேறு எதை பற்றியுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க கூடாத, குழப்பிக்கொள்ளக்கூடாத ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் லைஃப்பில். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிற்கால உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த உயர்வுகளை தரக்கூடியதாக அமைய போகிறது. நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பொன் பொருள் சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் ஏற்பட்ட கடன் சிக்கல்கள் அதிலிருந்து மீள்வீர்கள். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனுக்கு உதவியாக உங்கள் நண்பரோ அல்லது உங்கள் உறவினரோ யாரோ ஒருத்தவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அந்த அதிக வட்டி கடனிலிருந்து மீளப்போகிறீர்கள். இது எல்லாமே இந்த வக்ர பயிற்சி காலகட்டங்களில் ஒன் பை ஒன்னாக நடந்தேறும். அது லைட்டாக நீங்கள் விட்னஸும் பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் சாட்சியாகவே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். குறிப்பாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எண்கணித ரீதியான தீர்வுகளை நோக்கியும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது 100% நன்மையை நோக்கி உங்கள் லைஃப் போக போகுது. அடுத்தடுத்து நன்மைக்கான இடங்களே அதிகமாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். எண்கணித பலன்கள் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும்.
அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், வீட்டில் நீங்கள் குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.